வாழ்க வளமுடன். அஸ்னாபுரத்து இளவரசர் சாந்தனு அவன் என்ன பண்ணுவான், தினமும் வெளியே சுற்றுவாங்கள்ல. அப்போ ஒரு இதில் நதிக்கரை வரும், ஒரு பொண்ணு அழகாக போட்டு ஓட்டின்னு போடுவோம். அவளை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்வான். அப்படியா, நான் சொல்கிற நிபந்தனைக்கு நீ ஒத்துக்கொண்டா நான் இப்போவே திருமணம் செஞ்சுக்கிறேன்னா ஓகேன்னுவோம். என்ன நிபந்தனைன்னுவோம், நான் எது செய்தாலும் என்னை எதிர்த்து ஏன் எதற்கு என்ற கேள்வி வரக்கூடாதுன்னுவோம். ஓகேன்னுவோம். அவன் வாழ்நாள் இப்படியே போகுது. குழந்தை பிறகு ஒவ்வொரு குழந்தையாக எடுத்தாந்து என்ன பண்ணுவான், அந்த கங்கையில் போட்டுருவான். அவன் பார்ப்பான் ரொம்ப நாள், என்னடா இது எப்போ பாரு போட்டுறாளேன்னு. ஒரு நாள் அவனையும் மீறி, ஏன்னா ஒவ்வொரு குழந்தைய பிறகு அவனுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. அப்போ சொல்லுவான், ஏன் நீ எல்லா குழந்தையும் போடுற அப்படின்னு. ஒரு குழந்தைய நம்மளுக்கு வச்சுக்கணும்ல. அவனை நீ எதிர்த்து கேட்டல, நீ என்ன போடான்ட்டு சொல்லிட்டு போயிட்டான். அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிடுறான். எடுத்துன்னு போயிட்ட உடனே என்றைக்காவது ஒரு நாள் இந்த குழந்தை உன்னை தேடின்னு வரும், நானே உன்கிட்ட கொடுக்குறேன், அது வரையும் நீ உன் ஆட்சி பார்த்துட்டுருவான். அது மாதிரி சாயந்தரம் அவன் பார்த்துட்டுருப்பான். அப்போ ஒரு நாள் அதே இது வருவான்ல, கடற்கரையோரம் வரும்போது அந்த போட்டு அம்பு வச்சுருப்பான். அந்த அம்பான் தடுத்து போகும் அலைகள்லாம். என்னன்னு பாப்பா அப்போ சொல்லுவான், நான் வந்திருக்கேன் கங்கை, இந்த அவங்க மைந்தனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொடுத்துட்டு அவள் கிளம்பிடுவான். அப்போ இவன் சாந்தனு என்ன பண்ணுவான், அப்போ நல்லா வளர்த்துன்னு வருவான். ஏன்னா தான் குழந்தை தானே, இத்தனை வருஷம் பற்றி எல்லா குழந்தையும் அழிச்சிட்டு இந்த ஒரு குழந்தையாவது நம்மளுக்கு இவன் கொடுத்தாலேன்னு சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டு அவனுக்கு எல்லாத்தையும் வித்தியங்கள்லாம் கற்றுக் கொடுப்பான். கற்றுக் கொடுத்துருக்கும்போது என்ன பண்ணுவான், ஒரு நாள் அவனுக்கும் மனைவி இல்லைல்ல, அவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், அதே மாதிரி கங்கை ஓரம் வந்துட்டுருப்பான். வரும்போது இதே நிகழ்ச்சி தான் எப்படி அவனுக்கு நடந்ததோ அதே மாதிரி திரும்பியே இந்த மாதிரி போட்டில் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு ஒரு போட்டு ஓட்டிங்கன்னு. அப்போ கேட்பான், நீ நல்லா இருக்கே, அழகாக இருக்கே, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னும். அப்படியா, ஏன் இதுவும் கிடையாது, என் அரசனிடம் அவர் ஒப்புங்கன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா. அப்படியா சொல்லிட்டு நான் மறுநாளே போவான். அந்த அரசனிடம் போய் கேட்பேன், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்னு. ஆமாம், நான் ஒரு நிபந்தனை சொல்லுவேன் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் ஒத்துக்கினா நான் என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னுவான். அப்படியா அப்படின்னு. சரி, என்ன நிபந்தனைன்னு. ஒன்றும் இல்லை, இப்போ நீ உன் கூட வச்சுக்கல தேவர்தனன்னு ஒரு பையன், அது உன்னோட பையன் தானே அப்படின்னும். ஆமாம், சரி, என் பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கா, ஆனால் அவளுக்கு பிறகுற குழந்தைங்க இந்த பதவியை கொடுப்பேன், நாடாளுமன்றம் பதவியை அவனுக்கு கொடுப்பியா அப்படிங்குவான். இவன் தயங்குவான், கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். சரின்ட்டு யோசனை பண்ணி வரன்ட்டு வந்துடுவான். வந்துட்டு வந்தோன்னா அரண்மனைலாம் ஒரு மாதிரி கவலையாக இருப்பான். அவன் கூட இருந்த அமைச்சர் கேட்பா, ஏன் அமைச்சரே கொஞ்சம் இதுவாக இருக்கீங்க நீங்கள், அப்படி கவலையாகிறீங்கன்னு. இல்லை, நான் இது ஒரு பொண்ணை பார்த்தேன் கங்கை இதில் போட்டு ஓட்டி அவள் அழகாக இருக்கா, எனக்கு அவளை பிடிச்சிக்குது, நானும் மனைவி இல்லாதான் இருக்கேன், அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி கேட்டாவளை. அவள் அரசனை கேளுன்ற. நானும் போய் அவரை கேட்டேன். கேட்டதுக்கு ஒரே பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போ தேவர்தனுங்கிறனால அவனுக்கு தான் நீ பதவி கொடுப்ப, என் பொண்ணுக்கு பிறகுற குழந்தைக்கு நீ பதவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என் பொண்ணை உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னும். அதனால் எனக்கு கவலையாகுதுன்னும். அதை பார்த்தா உங்கள் பையன் வரும் தேவர்தனை, இன்னும் அப்பா ஒரு மாதிரி கவலையாகிறாரு, என்ன காரணம் அப்படின்ட்டு இந்த அமைச்சர்கிட்ட கேட்பான். இல்லை, உங்கள் அப்பா ஒரு பொண்ணை கேட்டார், அவங்க அரசர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம், எங்கள் அப்பா மேலே என்ன அப்படின்னுவோம். இல்லை, அவர் கல்யாணம் பண்ணிங்கன்னா பிறக்கிற குழந்தைக்கு பதவி கொடுக்க மாட்டார், உனக்கு மட்டும்தான் கொடுப்பாரு, ஏன்னா நீ தானே முதல் பையன், உனக்கு தான் கொடுப்பாரு, அதனால எங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் பொண்ணை அப்படின்னு. அப்படியா, வா நான் போய் கேட்கலாம் அப்படின்னு. இல்லைப்பா, நீ சின்ன பையன் எப்படி கேட்ப அப்படின்னு. நான் கேட்குறேன் வாங்க அப்படின்வான். சரின்னு போவான். போன உடனே கேட்பான், அரசரே ஏன் என் தந்தைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, என்ன காரணம்னு. ஆமாம், நீ முதல் பையன், உனக்கு தான் பதவி கொடுப்பாங்க, அப்போ என் பொண்ணுக்கு பிறகுற குழந்தைங்க எப்போ கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால் நாங்கள் கொடுக்கல என் பொண்ணு அப்படின்வோம். அப்படியா, இன்றைக்கி ஒன்று சொல்கிறேங்க, எனக்கு கல்யாணம்னு நானும் தானே, கல்யாணம் ஆகி எனக்கு குழந்த பிறந்தா தானே அந்த கேள்வி பதவி ஆசை, எனக்கு கல்யாணமும் ஆகாது, எதுவும் ஆகாது, நீங்கள் தைரியமாக கொடுக்கலான்னுவோம். அப்படியா அப்படின்வோம். அப்போ சொல்லும்போது நான் அது மாதிரி அவனுக்கு தெரியுதில்ல, தெரிஞ்சவுடனே பரவாயில்ல, நீ இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா நீ நியாயமாக இருப்ப அப்படின்னு நினைக்கும்போது மேலே அசிட்டு வார்த்தைக்கு பீஷ்மான்ட்டு. அதனால்தான் தேவர்தனுக்கு பீஷ்மர் என்ற பட்டம் கிடைத்தது. வாழ்க வளமுடன்.